நாம இந்த வீடியோவில் தமிழில் ரிலீஸ் ஆன ஒரு 5 படம், அதுவும் ஒரு தரமான ஃபீல் குட் படமாக இருக்கணும் ப்ரோ. பார்த்தா எனக்கு வந்து போர் அடிக்கவே இருக்கக்கூடாது. இந்த படம் பார்த்து முடிச்ச பாரு அப்பா ஒரு நல்ல படம் பார்த்தோம்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் தரமான 5 ஃபீல் குட் மூவிஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 படமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. இது வந்து மோஸ்ட் அண்டர் ரேட்டட் படம்னு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 5 படத்தையும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். எந்த விதத்திலையும் உங்களை வந்து இந்த படம் வந்து ஏமாத்தாது. அதில் நான் உங்களுக்கு முதலாவதாக சொல்ல போகிற படம் 2021 அனிசசி அவர்களுடைய டைரக்ஷனில் வெளிவந்த தீனி படம். இந்த படம் ஒரே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு தமிழ் ரெண்டுலையுமே வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் G5ல வந்து இருக்கு. நீங்கள் வேணா அந்த படத்தை போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் ஹாரர் படமாக வந்து ரிலீஸ் ஆச்சு. என்னன்னா இந்த படம் ஹாரர்னு சொல்றீங்க, திரும்ப ரொமான்ஸ்னு சொல்றீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு புரியலாம். பட் நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல வந்து அந்த ஹாரர் எலிமெண்ட் வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு. ஆனால் இதில் பயமுறுத்துற மாதிரி அந்த மாதிரி சீன் எல்லாம் எதுவுமே இருக்காது. படம் ஃபுல்லாகவே ஒரு தரமான ஒரு ஸ்க்ரீன் பிளே மூலமாக ஒரு தரமான ஒரு படமாக வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. பார்க்கல அப்படின்னா அந்த படத்தை வந்து கண்டிப்பாக பாருங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, படத்தினுடைய கதாநாயகனான அசோக் செல்வன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் டிசார்டர் இருக்கு. அவருக்கு நார்மலாகவே அவர் தூக்கமும் வராது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்காப்புல. இதோட வந்து பார்த்தீங்கன்னா யூகேல ஒரு செஃப் அந்த மாதிரி ஒரு வேலைக்கு வந்து போகிறாங்க. போகும்போது அவங்களுக்கு மேலே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீத்து வர்மா இருக்காங்க. ரீத்து வர்மா கீழே தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேத்துக்கு இடையில ஒரு காதல் வந்து மலருது. இவருக்கு வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்றக்கான ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று சொல்றாரு. ஃபைனலா இவங்க 2 பேரும் இணைஞ்சாங்களா இல்லையா அப்படின்றத தான் இந்த படத்துல செம்மையா வந்து ஸ்கிரீன் பிளே மூலமா சொல்லியிருப்பாங்க. வெறும் ஒரு சாப்பாட்டை வச்சு இந்த படத்தை வந்து செம்மையா வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாங்க. என்னடா சாப்பாடை வச்சு அப்படின்னா, நீங்க படம் பார்க்கும்போது வந்து இந்த படத்துல வந்து உங்களுக்கு புரியும், நிறைய சீன்ஸ் வந்து புரியும். இதுக்கு முன்னாடி இந்த சீன்லாம் வந்து எடுத்ததே இல்லையே, வந்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான ஸ்கிரீன் பிளேவும் மேக்கிங் வந்து இந்த படத்துல வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அசோக் செல்வன், நித்யா மேனன், ரீத்தி வர்மா, நாசர்னு 4 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் தூக்கி சாப்பிட்டுருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒத்தா இருக்கும். அசோக் செல்வன் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் தொப்பெல்லாம் வச்சுட்டு தாடி மீசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு கெட்டப்பில் வந்து இருப்பாப்புல. ஸோ இந்த படத்தில் நான் சொல்கிறதெல்லாம் வச்சு இது ஏதோ ஹாரர் படம் போல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் இந்த படத்தை பாருங்க, அவ்வளோ மைல்டாக இருக்கும். எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆபாச சீன்ஸ், ஒரு கெட்ட வார்த்தை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. டாப் டு எண்டு படம் பார்த்து முடிக்கும் போது ஒரு தரமான படம் பார்த்து முடிச்சிட்டோம்ப்பா, இந்த படத்தை நம்ம வந்து எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தபிளான ஒரு தரமான படம். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, மஸ்ட் வாட்ச். அடுத்த நம்ம 2வதாக பார்க்க போகிற படம் 2021 சமுத்திரகனி டைரக்ஷனில் வெளிவந்த வினோதய சித்தம். இந்த படம் தாங்க. இந்த படமும் G5லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டம்மிஸ் ட்ராமா அப்படின்ற மாதிரியான ஒரு மேடை நாடகம், அதை தான் வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணி ஒரு படமாக வந்து எடுத்திருந்தாங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, படத்தினுடைய நாயகன் வந்து பார்த்தீங்கன்னா தம்பிராமையா தான். ஆனால் அவர் ரொம்பவுமே வந்து ஒரு கண்டிப்பான ஒரு மனுஷன். எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆள். தன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காதுப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷனில் அவரோட மாரடைப்பால் அவரோட உயிர் வந்து போயிடுது. உடனே வந்து அவரை கூட்டிட்டு போறதுக்காக வானுலகத்துல இருந்து காலன் வந்து வருகிறார். அந்த காலன் கிட்ட நம்ம தம்பிராமையா வந்து கேட்கிறாரு, இல்லப்பா எனக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்கு, எனக்கு ஒரு 90 நாட்கள் வந்து டைம் கொடு, நான் அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் உன்னோட வந்து வானுலகத்துக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தம்பிராமையா சொல்றாரு. இந்த 90 நாட்கள்ல அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த புரிதல் தான் மீதி படம். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் படங்க. கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பாருங்க. இப்போ நான் சொல்ல போகிற இந்த 5 படத்தில் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் எந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வினோதய சித்தம் படம் தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இந்த படத்தில் நிறைய புரிதல்கள் இருக்கும், நிறைய சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெய்லி லைஃப்லேயே வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான ஸ்க்ரீன் பிளே வந்து சமுத்திரகனி அவர்கள் வந்து ரைட் பண்ணியிருப்பாப்புல. படத்தில் ஒரு சீனு கூட இது தேவையில்லாத சீன், இதெல்லாம் எதுக்குப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சீனு கூட இருக்காது. அந்த அளவுக்கு வந்து நேர்த்தியான ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த காலன் கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகனி பண்ணியிருப்பாப்புல. நம்ம தலைமை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக வந்தாலே அவ்வளோ வந்து கருத்து ஊசி போட்டுட்டு இருப்பாப்புல. ஸோ இதில் வந்து சொல்லவா வேணும். ஸோ இதுலேயும் நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லுவார். பட் நம்மளுடைய வாழ்க்கையோட இணைஞ்ச ஒரு கருத்துக்களாக இருக்கும். ஸோ அதனால அந்த கருத்துக்களும் நம்மளால ஏற்றுக்கொள்ளும்படியாக தான் இருக்கும். இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பான முறையில் வந்து பாருங்க. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் சமுத்திரகனி ஃபேன் ஆகிறீங்களோ இல்லையோ தம்பிராமையாக்கு வந்து ஃபேன் ஆயிருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான ஆக்டிங் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாப்புல. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க. G5லேயே இருக்கு, கண்டிப்பாக பாருங்க. அடுத்து நான் சொல்ல போகிற படம் 2022 விஷால் வெங்கட் அவர்களுடைய டைரக்ஷனில் வெளிவந்த படம் தான் சில நேரங்களில் சில மனிதர்கள். இந்த படம் ஹாஹா OTTலே இருக்குது, நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த படத்தினுடைய உள்ளேன ஸ்டோரி என்ன அப்படின்னா, இது ஒரு 4 ஆந்தாலஜி கதை மாதிரி, அதாவது 4 சின்ன சின்ன கதைகள் ஒரே மையப்புள்ளியில் வந்து இணையுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய உள்ளேன ஸ்டோரி. அதாவது 4 கதை சொன்னல. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
ஓய்வு பெற்ற ஒரு அப்பா, நாசர்னு வச்சுக்கோங்களேன், வேலை பார்த்துட்டு ஓய்வு பெற்ற அப்பா. ஸோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய பாசத்தையும் அக்கறையையும் அதட்டி உதிட்டி அந்த மாதிரிலாம் காட்டிட்டு இருக்காப்புல நம்மளுடைய அசோக் செல்வன். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ உழைச்சாலும் இங்கே வந்து ப்ரொமோஷனே கிடைக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் ஊழியராக வந்து நம்ம மணிகண்டன் வராரு. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அபி ஹாசன் அவருடைய கதை. இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பா வந்து டேரக்டர், பட் அவர் மூலியமாக வந்து நம்ம வந்து டேரக்டர் ஆகணும், தன்னுடைய சொந்த உழைப்பால் நம்ம தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து எடுத்து முடிச்சுட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜா தனக்கான வாழ்க்கையை வந்து வாழாமல் சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்கிறான் அப்படின்றத அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மையமாக வச்சு இந்த மாதிரி 4 கதைகள் வந்து போயிட்டு இருக்கு. இந்த 4 கதைகளுமே ஒரு விபத்தில் வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த 4 கதையில் ஏற்பட்ட மாற்றங்கள், மன புரிதல்கள் தாங்க இந்த படத்தினுடைய உண்மையான ஸ்டோரி. இந்த படத்தில் அந்த 4 ஸ்டோரியுமே வந்து ரொம்ப அருமையாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துலையுமே வந்து போர் அடிக்காது. ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அவருடைய போர்ஷன் வரல. ஸோ அது எல்லாமே டைலாக்ஸ் மூலியமாகவே வந்து படத்தை வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அது ரொம்பவுமே வந்து எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக எண்டிங்கில் ரொம்பவுமே வந்து ஒரு நெகிழ்ச்சியாக ஒரு தரமான படம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டோம்டா, இந்த படத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமேடா அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு அருமையான கிளைமேக்ஸை வந்து வச்சு முடிச்சிருப்பாங்க. படத்தில் வரக்கூடிய எல்லா காட்சி அமைப்புகளுமே கொஞ்சம் ஒரு சில காட்சியில் வந்து கொஞ்சம் லென்த்தாக போகும். அது மட்டும்தான் அந்த படத்தினுடைய ஒரு டிராபேக். மற்றபடி இந்த படத்துல எந்த விதமான குறைகளும் கிடையாது. மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன், சண்டை, வன்மம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. மைல்டா ஆரம்பிச்சு படம் ஃபுல்லாவே மைல்டாவே முடிஞ்சிடும். உங்களை எந்த விதத்திலுமே இந்த படம் வந்து உங்களை தொய்வுற வைக்காது. அந்த அளவுக்கு ஒரு தரமான படம். இந்த படம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போய் பாருங்க. இப்பயும் கண்டிப்பா அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபேவரட் லிஸ்ட்ல இந்த படம் வந்து ஆட் ஆயிருங்க. அடுத்த நான் 4வதா சொல்ல போற படம் 2022 ரிலீஸ் ஆன நித்தம் ஒரு வானம். இந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அசோக் செல்வன் தான் வந்து நடிச்சிருப்பாரு. இந்த படத்தினுடைய ஒன்லைன ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு நேர்மையான ஆள். எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு ஒழுக்கமாக இருக்கணும், நீங்கள் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே கவனம் செலுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஆனால் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா திருமண நேரத்தில் வந்து அது வந்து ஓடி போயிடுது. ஸோ மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து டிப்ரெஷனில் வந்து விழுந்துடுறாப்புல. இந்த டிப்ரெஷனை போக்குறதுக்காக ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட வந்து போய் காட்டுறாரு. உடனே அந்த டாக்டர் இந்த 2 கதையை வந்து நீ படி, இது படிச்சேன்னா உனக்கு வந்து டிப்ரெஷன் போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த கதையும் நம்மால் படிச்சுட்டே இருக்கேன். ஆனால் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தை வந்து கிழிச்சு விட்டானுங்க. என்னடா கதை 2 கதை கொடுத்தானுங்க, 2 கதையினுடைய கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியலையே, பேஜ் கிழிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டோன்னே இந்த 2 கதையுமே ஒரு நிஜ கதை தான். இவங்க 2 பேருமே இப்போ வேற வேற ஊரில் இருக்காங்க, நீ வேணா போய் நேர்லேயே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம தலைமை கிளம்பி போறாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தினுடைய ஒன்லைனர் ஸ்டோரி. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கதை, அந்த கதைக்குள்ள ஒரு கதை, அந்த கதைக்குள்ள ஒரு கதைன்னு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்க்ரீன் பிளே வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரீன் பிளேவும் நல்லபடியாக ஒர்க் அவுட்டும் ஆயிருந்துச்சு. நீங்க படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து புரிய வரும். இது ஆல்ரெடி பார்த்த கதை தான்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணலாம். ஆல்ரெடி பார்த்த கதை தான், பட் அதில் ஒரு புதுமையான ஸ்க்ரீன் பிளே வச்சு கொடுத்து ஒரு தரமான ஒரு ஃபீல் குட் படமாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த படம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படமும் உங்களை எந்த விதத்துலையுமே வந்து ஏமாத்தாது. ஒரு தரமான ஒரு ஃபீல் குட் ட்ராமா தான் அந்த படம். மேக்ஸிமம் அந்த 2020 24 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் அசோக் செல்வனுடைய படங்கள் வந்து ஃபீல் குட் ட்ராமாலாம் வந்திருக்கு. ஸோ அதில் என்னுடைய ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நித்தம் ஒரு படம். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து வாட்ச் பண்ணுங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இருக்குது. ஸோ மறக்காம வந்து பாருங்க. அடுத்து நான் ஃபைனலாக சொல்ல போகிற படம் 2023 யுவராஜ் தயாளன் அவருடைய டைரக்ஷனில் வெளியாந்த இருக பெற்று படம். இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டோரி இருக்குங்க. அந்த 3 ஸ்டோரியுமே ஒரே எண்டில் வந்து ஜாயின் பண்ணி அது எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றது தான் வந்து இந்த படத்தினுடைய கதை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் விதார்த் அண்ட் அபர்நிதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியில் வந்து வருவாங்க. அப்போ வந்து விதார்த் வந்து தன்னுடைய மனைவி வந்து குண்டா இருக்காங்க, அதனால் அவங்கள வந்து விவாகரத்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரதா ஸ்ரீநாத் கிட்ட போய் அட்வைஸ்லாம் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ரதா ஸ்ரீநாத் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ள நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஆலோசனை வழங்கி அவங்கள தீர்த்து வைக்கிற வேலை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி 2வது சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாரு. இவங்க 2 பேத்துக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு அட்ராக்டிவாக இல்லை, ஒரு ஈடுபாடு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனையை சதா ஸ்ரீநாத் கிட்ட போய் சொல்லுவாங்க. ஸோ இவங்க 2 குடும்பத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே வந்து சதா ஸ்ரீநாத் கேட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பிரச்சனையை கூட விக்ரம் பிரபுட்ட இருந்து மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த 3 ஸ்டோரியும் ஒரு எண்டில் வந்து விங்கிள் ஆகும். அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றது தான் வந்து இந்த படத்தினுடைய ஒன்லைனர் ஸ்டோரி. 3 ஸ்டோரியுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக விதார்த் அந்த அபர்நிதி அந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து நல்லா இருக்கும். அதுக்கு எழுதப்பட்ட அந்த ஸ்க்ரீன் பிளே டைலாக்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்ரீ கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஒரு சுச்சுவேஷனில் என்னதான் வந்து நம்ம வந்து பிரச்சனை வேணாம் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறது தான் வந்து வாழ்க்கை அப்படின்ற மாதிரி விக்ரம் பாபு சொல்லக்கூடிய அந்த டைலாக்ஸ் எல்லாமே ரொம்பவுமே வந்து ஒரு டச்சபிளாக இருக்கும். இந்த படம் பார்த்து முடிக்கும் போது உங்கள் ஃபேமிலியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், மேரேஜ்
மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அந்த விஷயங்கள் தடுமாற்றங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சொல்யூஷனாக வந்து இந்த படம் வந்து இருக்குங்க. இந்த படம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து வாட்ச் பண்ணுங்க. இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித ஆபாசம் அது மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த இருகப்பற்று படம். இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடய வந்து வாட்ச் பண்ணுங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான படங்க. இந்த படம் ஹாட் ஸ்டார்லேயே இருக்கு, முடிஞ்சா வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ நான் சொன்ன இந்த 5 படங்களுமே கண்டிப்பான முறையில் உங்களை திருப்திப்படுத்தும். இதில் எந்த படமுமே வந்து நீங்கள் பார்த்துட்டு ஸோ டைம் வேஸ்டா, எதுக்குடா இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணா, இதை பார்த்துட்டு வந்து 2 மணி நேரம் வேஸ்ட்டாக போச்சுடா அப்படின்னு ஒரு படத்தை கூட நீங்கள் வந்து சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தான படம். இப்போ நான் சொன்ன இந்த 5 படங்கள்ல உங்களுடைய ஃபேவரட் படம் எது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இல்லை இந்த 5 படம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துட்டு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ அப்படின்றதையும் நம்மளுடைய கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்க. நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல் பெரிய சேனலாக இல்லை, சின்ன சேனல் தான். சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய சேனல் மென்மேலும் வளரும். ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.